ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்ஸ் மற்றும் பாண்ட் செகாஸ் காலேஜ் புது யுகம் வழங்கும் சத்யம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ். நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி. நம்ம ஊர் பேர் என்ன? சூப்பர். சரி, நம்ம ஊருக்கு அற்புதமான பெருமைகள் இருக்கு, நிறைய பெருமை இருக்கு. சரி, ஒவ்வொருத்தரா இப்படி கச்சா முச்சா சொன்னா கிஃப்ட் கிடைக்காது. ஒவ்வொருத்தரா ஏஞ்சி நின்று எனக்கு பதில் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, சூப்பர், கிவ் அ பிக் ஹேண்ட். வாங்க, உங்க பேர் என்ன? வா, வீரப்பிரியா. வீரமான ஒரு பதில் சொல்லிட்டாங்க. வீரப்பிரியா, பெரிய கோவில். இது ஒரு பெருமை. தமிழ்நாட்டுக்கு பெருமை தஞ்சாவூரோட பெரிய கோவில். வெரி குட். இப்படி நில்லுங்க. நெக்ஸ்ட். வெயிட் ஐ வில் செலக்ட். வர இருங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன். சொல்லுங்க. வாவ், வாங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. சூப்பர். வாங்க, உங்க பேரு? ஹலிமா. கிவ் ஹலிமா பிக் ஹேண்ட். அங்க போய் நில்லுங்க. நீங்க சொல்லுங்க. விவசாயம். கிவ் a big hand. அக்ரிகல்ச்சர். முல்லையம்பாள். சூப்பர். சரஸ்வதி நூலகம். எக்ஸலன்ட். வாங்க. ஆர்த்தி. ஓகே, அந்த பக்கம் ஒருத்தரா சொல்லுங்க. கம் கம். சொல்லு. வாங்க. உங்க பேர்? அற்புதா. இந்த குழந்தை சுரேஷ் ஐயா, இந்த குழந்தை தான் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும். அந்த குழந்தை பேர் வந்து அற்புதா மகா ஸ்ரீ தேவி. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் கேட்டது தஞ்சாவூரோட பெருமை, ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வந்து சரித்திரம் படிச்சுட்டாங்க. பாண்ட் செகாஸ் காலேஜ் தஞ்சாவூரோட பெருமை சொன்னாங்க. பியூட்டிஃபுல். பிகாஸ் எஸ் இட் இஸ். யூ ஹேவ் 3000 kids studying today. Fantastic. Please go to the stage. எக்ஸலண்ட். ரொம்ப அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டோடனே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஏஞ்சி நின்று அற்புதமாக பதில் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து யார் பதில் சொன்னது? எஸ், வாங்க. என்ன பதில் சொன்னீங்க? மைக் கொடுங்க. ஹாய், ஐ எம் வீரப்பிரியா. தஞ்சாவூரில் எது பெருமைனா பெரிய கோயில் தான் பெருமை. அது ஒரு அதிசயத்திலே தேய்க்கலாம், உலக அதிசயத்திலே தேய்க்கலாம்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. வணக்கம், என் பெயர் சி முல்லையம்பாள். நான் என்ன சொன்னேன்னாக்கா விவசாயம் தான். தஞ்சாவூரில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம சாப்பாடு இல்லைன்னா நம்மளால் யாருமே வாழ முடியாது. ஸோ தஞ்சாவூருக்கே பெருமை எதுனா அந்த சாப்பாடு தான். அற்புதம். என் பெயர் ஆர்த்தி. நான் என்ன சொன்னேன்னா மனோரா சொன்னேன். இந்த இடம் யாருக்குமே அதிகமாக தெரியாது. மனோரா. தேங்க்யூ. மை நேம் இஸ் பத்மபிரியா. நான் வந்து கல்லணை சொன்னேன். இந்த குழந்தை சொல்லுச்சு இல்லைங்களா, விவசாயம் அற்புதமாக இருக்குது தஞ்சாவூரில். அதுக்கு காரணம் இந்த கல்லணை டேம் தான். இந்த கல்லணை டேம் வந்து ஒரு அற்புதமான டேம். அதை பற்றி கொஞ்சம் விவரமாக அப்புறம் பேசுவோம். பட் கல்லணை டேம்னால அந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் போனதுனால தான் இவ்வளோ விவசாயம் வந்தது. அதை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னு யாருக்கா தெரியுமா? கல்லணை டேம் எஸ் 2000. கரெக்ட். இங்கே இருக்காங்க. என் பேர் ஜே அர்ச்சனா. நான் வந்து என்ன சொன்னேன்னா தஞ்சாவூரில் மிக முக்கியமாக இருக்கிறது நெற்களஞ்சியங்கள். நான் அதுதான் சார் சொன்னேன். என்னுடைய பேர் மம்தா. நான் சொன்னது என்னென்னா வீணை. தஞ்சாவூரில் மட்டும்தான் வீணை செய்வாங்க, அதனால் வீணை சொன்னேன். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அப்புறம் பேசுவோம். என் பெயர் ஹலிமா ஜாஸ்மின். நான் என்ன சொன்னேன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. என் பேர் ஆர்த்தி. நான் என்ன சொன்னேன்னா சரஸ்வதி நூலகம். பழமையான நூலகம் தஞ்சாவூரில், இந்தியாவிலே பழமையான நூலகம். என் பேர் தரிகா. தமிழகத்தில்
ஒரு வீரமான ஒரு ஆட்சினா அது சோழர்கள் தான். அப்படி ஒரு முன்னோர்களை நம்ம வச்சுருக்கோம். நான் சொன்னது சோழ தேசம். மை நேம் இஸ் ஆர்த்தி. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா காவேரி ஆறு தான் சொன்னேன். என்னோட பேர் அற்புத மகா ஸ்ரீதேவி. நான் என்ன சொன்னேன்னா பான்சக்கர்ஸ் மகளிர் கல்லூரின்னு சொன்னேன். ஓகேவா, பான்சக்கர்ஸ் இங்கே வா, நீ தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் புராணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ்ட் லைஃப், இந்த குட்டி தான் ப்ரெசண்ட்டை பற்றி பேசுவோன்னு சொல்லி ப்ரெசண்ட் அடித்தா. ஏன்னா லைஃபே வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், விதை அறுவடை வெற்றி. இந்த குழந்தை வந்து அறுவடை பற்றி பேசிடுச்சு. நிச்சயமாக இது வாழ்க்கையில் எங்கேயோ போயிடும். ஆமாம். ஹாப்பி மார்னிங். என் பேர் மாதவி. நான் சொன்னது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ். குட் மார்னிங். என் பேர் நர்மதா. நான் சொன்னது வந்து பீரங்கி மேடு. என் பேர் கிருபாலக்ஷ்மி. நான் சொன்னது தஞ்சாவூரில் பழங்கால ஓவியங்களும் சிற்பங்களும் இன்னும் கலையாமல் அப்படியே இருக்குது. அதுதான் இங்கே மெயின் பர்பஸாக இருக்குது. இந்த மாதிரி சிலைகளும் ஓவியங்களும் வேறு எங்கே போனாலும் அலைஞ்சு ஏதோ ஒரு இதில் மறுபடியும் ரீபெயிண்டிங் பண்ணாங்க. ஆனால் தஞ்சாவூரில் உள்ளதெல்லாம் அலையாமல் அப்படியே இருக்குது. அந்த பெருமையை நான் சொன்னேன். அதாவது சார், நம்ம பெரிய கோயிலாக இருக்கட்டும், சரஸ்வதி மகள், அது கரெக்ட். என்னன்னா அது கோவில் இருக்குது சிற்பங்கள், அதை மீறி இங்கே ஒன்று தயாரிக்கிறாங்க சிற்பங்கள். அந்த சிற்பங்கள் என்ன தயாரிக்கிறாங்க? பிரான்ஸ் ஸ்டாச்சு. சரிங்களா, வெங்கல ஸ்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட். என் பேர் ஹேமா அலமேலு ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். நான் என்ன சொன்னேன்னா மராத்தா பேலஸ்னு சொன்னேன். வெரி குட். முடியும் முடியும் இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியாதது எதுவும் உன்னிடமில்லை, இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும், முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. வெற்றி பெற்றவர், சாதித்தவர், தலைமை பண்புடையவர் அம்மா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கல்லூரிக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற புதிய யுகம் டீமுக்கு, திரு சுரேஷ்கண்ணன் அவர்களுக்கும், நடிகர் பெருமைக்குரிய அஜய் ரத்தினம் அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உற்சாகமாக இருங்க. அப்போ நான் சிந்திக்கிறேன், அப்போ ஹைஜீன் அப்போ எங்கெல்லாம் இருக்குன்னு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபெமினைனாக மாறிச்சு. இதே மாதிரி அந்த லேயரை பிரித்து காமிப்பேன். XYயில் என்ன இருக்குது, நம்மளோடதில் என்ன இருக்குன்னு காமிச்சங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சது. கொரோனா, இவர் சொன்னார் இல்லையா, ஒரு தோல்வி, ஒரு சங்கடத்தில் தான் இறைவன் வந்து கை கொடுப்பாரு. நிற்கணும், ஸ்ட்ராங்காக நின்ன. கொரோனா வந்துச்சு, எவ்வளோ பேருக்கு பிஸ்னஸ் போச்சு தெரியுமா? அந்த கொரோனா சமயத்தில் நான் விதைத்தது எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. 12 வருஷமாக நான் போய் விதைச்சேன். கொரோனா வந்தது எல்லாம் கால் பண்ணுறாங்க, மேடம் நீங்கள் ஏதோ பாக்டீரியான்னு பேசுனீங்கல்ல, ரத்தமே பாக்டீரியா மாறுன்னு பேசுனீங்களே, எங்கள் வீட்டுக்கு 50 பாக்கெட் அனுப்பிச்சிருங்க, 100 அனுப்பிச்சிருங்கன்னு. அப்படி பெண் உடம்புக்குள்ளார ஆண் இருக்கிறாங்க, ஆண் உடம்புக்குள்ளார பெண் இருக்கிறாங்க. இது ரெண்டும் தான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். அப்போ அந்த பெண் உடம்புக்குள்ளார இருக்கிறான் ஆண். அப்பா இல்லாம நாம இல்ல, தாத்தா இல்லாம நம்ம இல்ல. ஆண் உடம்புக்குள்ளாரே அம்மா இல்லாம பாட்டி இல்லாம அவங்க இல்ல. அப்ப ஜெனட்டிக்கலாவே நமக்கு ரெண்டுமே இருக்கிறோம். அப்போ அந்த தைரியத்தையும் வீரத்தையும் கம்பீரத்தையும் ஆன்லைனில் 5 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் தைரியமாக இருக்கிறது எப்படி, வீரமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ அவங்க வந்து நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, நாப்கினா, நாங்களும் சேர்ந்துக்கிறோம், நாங்களும் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நாங்கள் தொழிலாக பண்ணுறோம். ஓ இது கூட நல்லா இருக்குதுல்லே. 1000ல் ஒருத்தியாக ஆரம்பித்த நான் இன்னைக்கு 1000 நபர்களை சாதனையாளர்களாக மாற்றி இருக்கிறேன். பல பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு சிறந்த பெண் தொழில் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் மட்டும் செஞ்சா நான் தொழில் அதிபர். பல பேரை தொழில் அதிபர்களாக உருவாக்கினால் நான் தொழில் முனைவோர். தொழில் முனைவோருக்கும் தொழில் அதிபருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். புரண்டு படுக்கிறீங்க அப்படின்னாவே நீங்க யாருடைய வாழ்க்கையோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு லட்சியம் இல்லை, கனவு இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ
யாரோ ஒருத்தருக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து உற்சாகம் வராது. உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா புரண்டு படுக்கவே முடியாது. நீ யாருன்னு சாதிச்சுட்டு பேசினா உன் வார்த்தைக்கு வேல்யூ இருக்கும். நீ சாதிக்காம நீ என்னதான் பேசினாலும் வேல்யூ இருக்காது. ரெண்டு லைன்ல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. நம்ம எல்லாம் பக்கம் பக்கமா ரீல் பார்க்குற மாதிரி வள்ளுவனும் ஔவையும் சிறந்த ரோல் மாடல். 10 குறளுக்கு வாழ்ந்தீங்கன்னா போதும். நீ மனப்பாடம் பண்ணி மார்க்குக்கு எழுதாத. அறம் செய்ய விரும்பு, முடிஞ்சு. அவ செய்யன்னு ஆர்டர் போல 3 வார்த்தையில உலகத்தின் சத்தியத்தை சொன்னான். 6வது சினம். கோபம்னாவே அது ஆறித்தாண்டா போகும். அது மாதிரி 2 லைன்ல 2 வாக்கியத்துல நமக்கு ஆழமான சத்தியத்தை சொல்லிட்டு போனாங்க. அப்போ இந்த ப்ராடக்டை நான் அவங்களெல்லாம் படிச்சதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு புற்றுநோய் இல்லாத, செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகாத, மகப்பேறு மருத்துவமனைக்கு போகலாம். திருமண பக்கம் எல்லாம் டீக்கடை மாதிரி IVF எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, குழந்தையோட போங்க. இது என்ன பைக்கா காரா? EMI வசதி இருக்கிறது. கட்டலைன்னா பைக்கை எடுத்துட்டு போயிடுவேன். நான் EMI கட்டலைன்னா என்ன பண்ண போறீங்க? கேள்விக்குறி. எஃகு ரத்த தானம் இருக்கலாம், எஃகு தானம் அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை நம்மளோடது. இயற்கையாக குழந்தை பேரு, அது அன்பால் அரவணைத்து பாசத்தால் தம்பதியர்கள் வாழ்ந்து 7-8 குழந்தை பெற்ற ஊரு நம்ம ஊரு. குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்தினவங்க. நாம் இருவர் நமக்கிருவர். எங்க பாட்டிக்கு 12 குழந்தை. இன்னைக்கு ஒத்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பெரிய குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் இல்லை. என்ன பண்ணலாம்? போ IVFக்கு போ. IVFல போறதான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. நீ அடுத்த தலைமுறை, அடுத்த இளைய தலைமுறை நீ யோசி. குழந்தை பேர் கற்பப்பை உனக்கிட்ட இருக்கு, எஃகு உங்ககிட்ட இருக்கு. திருமணம்ங்கிற பந்தத்துக்குள்ள போவ. இங்க யாரும் அவையாரா நீ ஆக மாட்ட. திருமணங்கிற பந்தத்துக்கு போவ. அடுத்த தலைமுறையை, வாரிசை நீ உன் வயிற்றில் இயற்கையாகத்தானே அது சுகப்பிரசவத்தில் முடியணும். எதற்கு IVFக்கு போகணும்? செயற்கை கருத்தரிப்பு மையம். விழித்துக்கொள் பெண்ணே, கெமிக்கல் நாப்கின் பயன்படுத்தாதே. உன்னை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழிப்புணர்வை நான் கொடுத்த விழிப்புணர்வு யூடியூப்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, இன்ஸ்டால இருக்கு, எல்லாத்திலும் இருக்கு. வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார். சத்தியம், சிவம், சுந்தரம். உடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 வா. Knowledge of Niagara Falls, the greatest falls in the world வந்து Niagara Falls. அருவி கொட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறிவு சான்ற விஷயங்கள் என் தம்பி சுரேஷ் கண்ணன் அவர்கள் உங்களோட பக்கத்துக்கு வர. ரியல் ஹீரோஸ் நம்ம கோமதி அம்மா, இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் ரியல் ஹீரோ. அந்த ரியல் ஹீரோவை கொண்டு வந்து நிப்பாட்டுறதா இந்த மேடை. இந்த ரீல்ஸ் ஹீரோவுக்கு வந்து கை தந்தம் பார்த்தீங்கன்னா, ரியல் ஹீரோ யார் தெரியுமா? காமராஜர். ரியல் ஹீரோ காமராஜர். அழகா இருந்தாலும், அழகா இருந்தாலும், பிரம்மாண்டமா ட்ரெஸ் பண்ண இருந்தாலும், அஜய் என்னை மாதிரி மேக்கப் போட்டுல வரல. அந்த கருப்பு கலரோட நம்ம ஊர் கலர் அது. அந்த கலரில் தலைவனானான். இன்னைக்கு வரைக்கும் வர்ற அரசியல் யார் பேரு சொல்றான்? காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம். அதெல்லாம் பஸ் இப்படி வரணுமா இல்ல எப்படி வரணும்? காமராஜர் ஆட்சி அமைப்பு வரணுமா, எப்படி வரணும்? அதே மாதிரி அண்ணான் ஒரு மனிதர் இருந்தார். அண்ணான் ஒரு மனிதர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உங்களுக்குலாம் தெரியாது, நீங்களாம் பிறந்திருக்கே மாட்டீங்க. அண்ணாவை நாங்களே பார்க்கல, நீங்க பார்க்க முடியாது. காங்கிரஸ்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸில் பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இடத்தில் சராசரி மக்கள் அரசியலில் வரலாம் என்று சொல்லி ஆட்சியை பிடித்தவர் அண்ணா. அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது அண்ணா. அண்ணா கோடீஸ்வரன் கிடையாது. அண்ணா கோடீஸ்வரன் கிடையாது. பல தொழிலதிபர்கள் தொழில் செய்யல, பல தொழிலதிபர்கள் கூட வைக்கல. ஞானம் பெற்றிருந்தார், அறிவு ஞானம் பெற்றிருந்தார். அறிவு ஞானத்தை வைத்து தமிழகத்தில் இருந்து கிழிஞ்ச சட்டையோட போப் ஆண்டவர்கிட்ட போய் 10 நிமிஷம் ஆங்கிலத்தில் பேசி
தமிழ்நாட்டின் பெருமையை உருவாக்கி கொடுத்தவன் அண்ணா. அப்ப என்ன முக்கியம் சார்? ஞானம் முக்கியம். ஞானம் முக்கியம். எல்லாருக்கும் ஞானம் இருக்குமா சார்? இப்ப காலையில் அஜய் என்ன பேசினப்போ சொன்னாரு, நீங்கள் கலெக்டரா வரணும், நீங்க மாத்தணும். எல்லாரும் கலெக்டர் ஆயிட முடியுமா சார்? எல்லாரும் கலெக்டர் ஆயிட முடியுமா? நம்ம நல்லா படிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கணும்? நல்லா படிப்பேன் சார் கை தூக்கணும். நான் நல்லா படிப்பேன். படிக்க மாட்டீங்களா? எல்லாரும் இனிமே தானே. நான் +2 ஃபெயில். நான் +2 ஃபெயில். நான் போஸ்ட் டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ் நான் இப்ப PhD இன் லா. நான் ரைட்டா +2 ஃபெயில் தான். ஓகேவா? நான் பெருமை சொல்வேன். அன்னைக்கு தோத்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய படிப்பை நான் பெற்றேன். அன்னைக்கு தோக்கலன்னு வச்சுக்கோங்க, படிப்பு மேல மரியாதை இருந்திருக்காங்க. நல்லா படிக்கிற 4 பேர் தான் இருக்கீங்களா? நல்லா படிப்பேன் சார். உங்களுக்கே கான்பிடன்ட் இல்லையா நான் நல்லா படிப்பேன்? நோ கான்பிடன்ட். இல்லை 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 வரல. இவ்வளவுதானே? நீ போய் UPSC பாஸ் பண்ணிடுவ. நீங்களா UPSC பாஸ் பண்ணிடுவ, குரூப் 1 ஆபீசர் ஆயிடுவ. நீலாம் மத்திய அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும், மாநில அரசாங்கத்துக்கு அரசு பதவியில் நீ பெரியார் ஆயிடுவ. சுமாரா படிப்பேன். யார் படிப்பேன்? சுமாரா படிப்பேன். அதுக்கு தான் நம்பர் அதிகமா இருக்கணும். நீ பூரா கிளர்க்கு வேலைக்கு போயிடுவ, பிசினஸ் பண்ண போயிடுவ. நீலாம் கிளர்க்கு வேலைக்கு போயிடுவ, பிசினஸ் பண்ண போயிடுவ. 2ஆம் கட்ட இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. என்னைய மாதிரி படிப்பே வராது. யார் ஃபெயில் ஆகிறாரு? யாரு தைரியமா கை தூக்கணும். இதெல்லாம் பெரிய தைரியசாலி. இதான் தைரியசாலி. தைரியம் இருக்கு மட்டும்தான் நான் ஃபெயில் ஆகுவேன், சரியா படிப்பு வராது அப்படின்னு சொல்ற ஒரே எத்தனை பேர்? ரைட். இவங்க தான் பெரிய அரசியல்வாதிகள். சட்டமன்றத்திற்கு போவதெல்லாம் இப்ப கை தூக்கணும் போல சட்டமன்றத்துக்கு போயிடலாம். படிப்பு வரணும் கவலைப்படாதீங்க. படிப்பு வரலாம் எதுக்கு கவலைப்படுறீங்க? யாராவது படின்னு சொன்னா எனக்கு வரலன்னு சொல்லுங்க, படிப்பு வரலன்னு சொல்லுங்க பாஸ். அதான உங்க வேலை. படிப்பு வரல நீ ஏதோ ஒன்று சாதிக்க போறேன்னு அர்த்தம். படிப்பு வரலன்னா நீ உனக்கு சாதிக்க போறேன்னு அர்த்தம். இப்படி எவருமே சொல்லல. என்னடா மாத்தி யோசி. மாத்தி யோசிச்சாதான் ஜெயிக்க முடியும். 1-2 பேர் வாங்க, கடற்கரை சீக்கிரம் வரணும். எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ மைக் கொடுங்க பாஸ். அப்படியே ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. டென்ஷன். டென்ஷன் நெகட்டிவ் வேற. இன்னொரு வேறு வாசிங்க. ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் வேற. கேமரா பாருங்க. நெகட்டிவ் வேற. ஸ்ட்ரெஸ் வந்து சந்தோஷமான விஷயம். சும்மா பேசுறா, எல்லாரும் பேசுறா. தப்பா பேசு. ரைட்டா? பேசுங்க பாஸ். ஸ்ட்ரெஸ் நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? கெட்ட விஷயமா? ரைட். இந்த வைஸ் பிரின்சிபால் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்களான்னு கேளுங்க. உங்க பிரின்சிபால் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்களான்னு கேளுங்க. அப்ப கெட்ட விஷயம் தானே. அவங்க அதெல்லாம் இல்லாம இருந்தா தானே சக்சஸ் பண்ண முடியும். ஆங்கர். ஆங்கர். கில்ட். கில்ட் குற்ற உணர்ச்சி. அடுத்தது இன்செக்யூரிட்டி. இன்செக்யூரிட்டி. மனசுல இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். அப்படியே சாட்னஸ். இருக்கா இருக்கு இல்லையா? டெய்லி வந்துட்டு போகுது சார்ங்கிறீங்க. இது டெய்லி வந்துட்டு போகுது சார் சொல்றீங்க. அடுத்தது பெயின். பெயின் இருக்கா இல்லையா? அடிக்கடி வரும். ஹோப்லெஸ்னஸ். ஹோப்லெஸ்னஸ். பிடிக்காம இருக்குது. ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையில யாரையுமே பிடிக்கலன்னா. அடுத்தது பாஸ். ஃபியர். ஃபியர். பயம். லோன்லினஸ். ஏதோ தனிமையா இருக்க மாதிரி இருக்கு சார். இப்ப நிறைய பேர் அதான் பிரச்சனை. ஃபெயிலியர். ஃபெயிலியர். இதான் சக்சஸ். ஃபெயிலியர் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை ஃபீல் பண்ணீங்கன்னா சக்சஸ் வந்துடும். டென்ஷன். டென்ஷன். சார் ஃப்ரஸ்ட்ரேஷன் சார். சார் சொல்லுங்க. அடுத்தது டிப்ரெஷன். அடுத்தது டிசப்பாயின்ட்மெண்ட். அடுத்தது ஜெலசி. அடுத்தது ஜெலசி. ஓகே. ரெக்ரெட். ஓகே. ரிஜெக்ஷன். தேங்க் யூ. ஒவ்வொருத்தருக்கு நன்றி. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இது பூரா நெகட்டிவ் வேர்ட் சார். இது பூரா நெகட்டிவ் வேர்டு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வந்தா தான் நீ ஜெயிக்க போற. இது இருந்தா தான் நீ ஜெயிக்க போற. இதெல்லாம் வரணும். உடனே சொல்லக்கூடாது சார், தனியா இருக்க மாதிரி பயமா இருக்கு சார். வரும் சார். நீங்க தோக்குறப்ப விட்டுட்டு போயிடுவான். நீங்க தோக்குறப்ப கூட யாருமே இருக்க மாட்டான். நீங்க தோக்குறப்ப கூட யாருமே இருக்க மாட்டான். நீங்க ஃபீல் பண்ணுவீங்க
தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க. நான் வெற்றி பெறப்ப அரவிந்த் பொறாமப்படுவாரு. ஜெலசி, அவர் வெற்றி பெற முடியாது பொறாமப்படுவாரு. இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு வெற்றியை காண முடியும். ஒரு வெற்றியை, இத்தனை பிரச்சனையும் வந்தா தான் நீ ஒரு வெற்றியை காண்ப. நம்மெல்லாம் சார் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு சரியா வராது. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு சார். பிச்சை எடுக்கிறவங்க கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு. இன்னைக்கு வர்றவன் காசு போடுவானா போட மாட்டானான்னு எவ்வளவு கஷ்டப்படுவான். போடாம போயிட்டானா என்ன பண்றது? இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த பிரச்சனை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோன்னே ஒரு குரூப் அமைதியாக படுத்துருவான். ஒரு பயம் வரும், பேசாமல் ஆயிடுவான், வேணாம்டா அப்படின்னு போயிடுவான். ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், வேணாம்டான்னு ஓடி போயிடுவான். ஒரு ஒரு பிரெயினில் ஒரு டிஸ்டர்ப் ஆகும், வேணான்னு ஓடி போயிடுவான். இதெல்லாம் வரும் பொழுது ஸ்ட்ராங்கா நின்று ஃபைட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ஃபைட் பண்ணா என்ன பண்ண முடியும்? சக்சஸ் பண்ண முடியும். மகுடம் ஏங்கும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை ஒளி, ஒரு கிழக்கு வானை கிளி. காலத்தை ஒரு நாள் சுட்டி காட்டும் தலைவனும் நான் தானே. நாளைய உலகின் சரித்திரம் சொல்லும் தலைமையும் நான் தானே. வாழும் வழியை காட்டி ஏழ்மை நிலையை மாற்றும், உழைப்பின் தீர்வை கூட்டும் புதிதான வாழ்க்கை மாறிடவே. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும் முடியும், உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. யாத்தது எதுவும்